Hello guys, welcome back to our channel. The real reason it will be huge on the next bull run. Next 3 monthsல ஷிபா இனு ஒரு புல் மார்க்கெட் நல்ல ஒரு பம்ப் ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுக்கு ரீசன் பிட்காயினோட ஹால்விங் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு சேர்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க, ஷிபா இனுவோட ஃபுல் மார்க்கெட் அனலைசிஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷிபா இனுவோட பிரைஸ் கரண்ட்லி எவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.000094ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பாஸ்ட் 24 ஹவர்ஸா 3.74% மூவ் ஆயிருக்கு. அதோட 24 ஹவர்ஸ் ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்கன்னா $132,310 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு வால்யூம்ல. அது மட்டும் இல்லாம ஷிபா இனு பிரைஸ் -18.29 அப் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆயிருக்கு. சேஞ்சஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. ஷிபா இனு மார்க்கெட்ல ஒரு எயித்து பொசிஷன்ல பிளேஸ் ஆகியிருக்கு இந்த கிரிப்டோ ஃபீல்ட்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஷிபா இனுவோட ஃபுல் அனலைசிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஷிபா இனு இஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் டோக்கன் லான்ச்ட் இன் 2020. 2020ல ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் டோக்கனா ஷிபா இனு லான்ச் ஆயிருக்கு. இது கூடவே ஃப்ளோக்கி இனு, அகிட்டா இனு, டோகிலன் மார்ஸ், ஷிபா அந்த மாதிரி நிறைய காயின்ஸ் லான்ச் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை கிரியேட் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரயோஷி அப்படின்னு சொல்லப்படுறவங்களால தான் இந்த ஷிபா இனு காயின் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஷிபா இனுவோட முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜப்பான்ல ஒரு டாகோட பிரீட் நேம் இந்த ஷிபாரியம் அப்படின்னு சொல்றது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷிபா இனு காயின் மார்க்கெட்ல லான்ச் ஆச்சு. ஷிபா இனு வாஸ் லான்ச்ட் இன் 2020 அண்ட் மினியூசல் பிரைஸ் ஆஃப் 56 பர் டோக்கனுக்கு மார்க்கெட்ல லான்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நிறைய ஒரு டம்ப் அண்ட் பம்பை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப் டு டேட் மார்க்கெட்ல. அது மட்டும் இல்லாம இந்த கரண்ட் 2024 புல் மார்க்கெட்ல ஷிபா இனுவை ஒரு நல்ல ஒரு $1 போற அளவுக்கு பேசுறது கண்டிப்பா அது இன்னும் ஒரு 5 இயர்ஸ் எடுத்துக்கும் என்னோட அனலைசிஸ் படி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிபா இனு ஜஸ்ட் சப்ளை கொஞ்சம் அதிகமா இருக்கிற டோக்கன் தான். ஸோ சப்ளை அதிகமா இருந்தாலே டிமாண்ட் கம்மியா தான் இருக்கும். டிமாண்ட் கம்மியா இருக்கிற அளவுக்கு நம்ம மார்க்கெட்ல எப்பயுமே பிரைஸ் கம்மியா தான் போயிட்டு இருக்கும். எந்த லெவலுக்கு அதோட பர்னிங்ஸ் அதிகமா நடக்குதோ மார்க்கெட்ல அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா ஷிபா இனு ஒரு நல்ல ஒரு பம்பை தர்றதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா பிடிசியோட ஹால்விங் இன்னும் 3 monthsல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிட்காயின் ரொம்பவே ஒரு டம்ப் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு நவ டேஸ்ல. அதை பேஸ் பண்ணி இந்த 3 months இன்னும் 80 days to 90 daysல ஹால்விங் பிடிசியோட ஹால்விங் வரும். அப்போ ஒரு பம்ப் ஃபேஸ் பண்ணலாம். பிடிசிலயா இருக்கட்டும் இல்ல ஆல்ட் காயின்ஸ் லைக் ஷிபா இனு, சொலானா அந்த மாதிரி நிறைய ஆல்ட் காயின்ஸ்லயும் ஒரு பம்பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நிறைய மார்க்கெட்ல அப்டேட் போயிட்டு இருக்கு. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மள ட்விட்டர் அண்ட் டெலிகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் கிரிப்டோ கரன்சி அப்டேட்ஸ் நம்ம கிரை ப்ளூட்டோ சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.